ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் ஜனநாயகன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஷோ தாம்பரமில் இருக்கிற நேஷ்னல் தியேட்டரில் தான் நான் பார்த்தேன் நான். அண்டு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம். ஸோ ஒன் லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கிடையாது. ஸோ முழு ஒப்பீனியனை இந்த இதில் பார்ப்போம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு பெரிய கேஸ்டிங் இருக்குது. பிரகாஷ் ராஜ், பாபி டியோல், விஜய், மமிதா, நாசர், அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய கேஸ்டிங். அதுக்கப்புறம் மதன் கௌரிலாம் வராரு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எம்எல்ஏ ஸ்ரீநாத் அவரும் இந்த படத்தில் வராரு. அதுக்கப்புறம் கேமியோ வந்து பார்த்திங்கன்னா புசி ஆனந்த் வருவார். அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். இந்த ஓவரால் அந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ளஸ் வந்து விஜய் தான். விஜயோடைய ப்ரெசன்ஸ் தான் அந்த ஹோல் மூவியும் காப்பாற்றுது. விஜய் தவிர்த்து வேறு யாராச்சும் இந்த படத்தில் நடிச்சிருந்தா கண்டிப்பாக நினச்சி கூட பார்க்க முடியாது. யாருமே தேட்டரில் வந்து உட்காந்துருக்கவே முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ விஜய் தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அண்டு விஜயோடைய அந்த டான்ஸு, அந்த சாங்ஸு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு விஜய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தார். ஓகேவா? ஸோ கொஞ்சம் அப்படி இப்படிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இல்லைன்னா ஓவர் மாடுலேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட சீன்ஸு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தார். அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சா இல்லையா, அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா இல்லையான்றது வேறு விஷயம். ஸோ இதெல்லாமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் அண்டு சாங்ஸ் எல்லாமே சூப்பர்ப். அண்ட் அவ்வளோ சூப்பர்பான ஒரு சாங்ஸு. இந்த ஹோல் ஆல்பமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே நான் ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது தான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த தேட்டரில் நேஷ்னல் தேட்டருக்கு போகும்போது ஆட்டோ புக் பண்ணி தான் போனேன், ரேப்பிடோ. அதில் வண்டியில் போயிட்டுருக்கும்போது தான் நிறைய சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இந்த மெலடி சாங்ஸ்லாம். அதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு கம்போசிஷன். இது விஜய் அண்ட் அனிருத் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா மதன் கௌரியோட ஆக்டிங். நான் பார்த்திங்கன்னா மதன் கௌரியை சும்மா அப்படி இப்படி டச் பண்ணிட்டு போயிடுவார்னு நினச்சேன். அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு காட்சி அமைப்பில் இருந்துச்சு. அதில் வந்து நல்லாவே நடிச்சிருந்தார். ஓகேவா? ஒருவேளை ஆக்டிங் ப்ராக்டிக்ஸாக இல்லை அவர் நிறைய ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. யாராச்சும் ட்ரெயின் பண்ணாங்களான்னு தெரில. ஆனால் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். அவர் நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதுக்கு. ஸோ அவருடைய போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. ஸோ இதான் கைஸ், இந்த 3 விஷயமே எனக்கு இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா தான் இருந்தது. ஓகேவா? ஸோ அது ஒன்று. ஓகே, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தாவை வந்து பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறதுக்காக விஜய் வந்து எல்லா முயற்சியும் பண்ணுவார். அதுக்காக சண்டைலாம் போடுவார். அந்த ஹோல் சீனுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ரிஞ்சாக இருந்துச்சு. கொஞ்சம் அது நல்லாவே இல்லை. ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும் பட்டு ஓவராலாக அது கொஞ்சம் க்ரிஞ்சாக தான் இருந்துச்சு. அது ரொம்ப லென்த்தியாக ட்ராக் பண்ணாங்க. கொஞ்சம் பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த படத்தில் விஜயோடைய கேரக்டர் பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். ஓகேவா? ஸோ அதுதான் கொஞ்சம் ஹைலைட். ஒரு மாதிரி டேட்டூ மாதிரி வச்சு காமிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. ஸோ அதுதான் அவருடைய கேரக்டர் பேர். அண்டு விஜய் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணாரே எனக்கு தெரில. எதுக்கு இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணாருன்னே எனக்கு தெரில. ஓகே, இந்த ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாமோ எனக்கு தோணுது. ஓகே, அது ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிழல்கள் ரவி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஹோல் ஸ்டோரியும் போகும். அது ஒரு பக்கம். அந்த நிழல் ரவி மூலமாக வர அந்த இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அது அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இல்லை, கொஞ்சம் மாஸாக இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேவா? விஜய்னா ஒரு மாஸான என்ட்ரி இருக்கும்ல, அந்த என்ட்ரி வந்து ரொம்ப இதுவாக இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஆனால் அதே சமயத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்ததுனால அது கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் அந்த என்ட்ரியோட ஸ்டோரி லைன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹோல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா மமிதாவை சுற்றி தான் இருக்கும். மமிதா அண்டு ஸ்ரீகாந்த்னா யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். மமிதா கௌதம் வாசுதேவ் உடைய கனெக்ஷன். அதுக்கப்புறம்
கௌதம் வாசுதேவும் விஜயோடைய கனெக்ஷன், அதுக்கப்புறம் மமிதாவும் பாபி டியோலுடைய கனெக்ஷன். ஓகே, அது ஒன்று ஃப்ளாஷ்பேக்கில் வரும். இது எல்லாமே ஹோல் ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா மமிதாவை சுற்றி தான் வரும். ஆனால் அந்த சுற்றி வர்றது இது எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக ரைட் பண்ணலை, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லை, கொஞ்சம் சீனோட கனெக்ஷன் ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மூவிக்குள்ளே இன்னொரு ஸ்டோரி லைன் ஒன்று போயிட்டுருக்கும். அது வந்து என்னென்னா, விஜய் வந்து பார்த்திங்கன்னா மமிதாவை வந்து பார்த்திங்கன்னா இராணுவத்தில் சேரணும், இராணுவத்தில் சேர்ந்தால் அவளுக்கு கான்ஃபிடென்ட் வரும், அவளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது, ஆழமான பயம் இருக்குது, அந்த பயம் வந்து இராணுவத்தில் சேர்ந்தால் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு இருக்கும். அதை வச்சு கொஞ்சம் ஸ்டோரி லைன் ஒன்று வரும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவள் வந்து இராணுவத்தில் சேர்ந்தா என்ன, போலீஸில் சேர்ந்தா என்ன, ஐடி ஜாப்பில் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கனெக்டடாக இருக்காது, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அது கொஞ்சம் அதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சில இதெல்லாம் வரும், அதெல்லாம் சரியாக இருக்காது, நம்மளுக்கு கனெக்டே ஆகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாபி டியோல். இந்த பாபி டியோலுடைய கேரக்டர் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வில்லனாக அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. நல்ல ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அதுக்கப்புறம் அவரை வந்து பார்த்திங்கன்னா சட்டை பேண்ட்டெல்லாம் அவுத்து விட்டு அவரை அவமானப்படுத்திட்டு வில்லன் வந்து அந்த டைமில் இருக்க பிரகாஷ் ராஜ், அவர் தான் வில்லனு ஃப்ளாஷ்பேக்கில். அவர் வந்து பாபி டியோவில் வந்து அவரை ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து விட்டு சட்டியோட ஓட விட்டு அந்த மாதிரி அவமானப்படுத்துறதுனால அவர் பார்த்திங்கன்னா வில்லனாக மாறி வில்லன் பிரகாஷ் ராஜ் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஓகே, இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அண்டு ஒரு பிரகாஷ் ராஜ் வந்து அவரை ட்ரெஸ் இல்லாமல் ரிமூவ் பண்ணிட்டாருன்னா அவர் ஆன்டி நேஷ்னலாக மாறிடுறாரு. ஓகே, ஆனால் அவர் ஆன்டி நேஷ்னலாக மாறணுன்னா அவரோட முதல் எதிரியே பிரகாஷ் ராஜ் தானே. அப்போ அவரை தானே கொஞ்சம் டீல் பண்ணி காலி பண்ணணும். அதை விட்டுட்டு அவர் கூட ஜாயின் பண்ணுறாரு, கொஞ்சம் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் பாபி டியோல் வந்து ஆன்டி வில்லனாக மாறுது, அந்த காட்சி வந்து நல்லா எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் இந்த ஸ்பைடர்மேன், அதுக்கப்புறம் டார்க் நைட் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. பட் எடுத்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீனுடைய ஃப்ரேமு, அதுக்கப்புறம் அதோடைய அந்த கலர் கிரேடிங், அந்த பாபி டியோல் வந்து வில்லனாக மாறுறது, அது எல்லாமே அந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் அது ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் அவ்வளோவா பொருத்தமாக இல்லை, அதுக்கான ரீசன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேவா, இப்போது ஒரு சின்ன உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மூன் நைட்டுன்னு ஒன்று இருக்கும் மார்வலில். மூன் நைட்டுன்னு இருக்கும் அந்த மார்வலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நார்மலான பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோவாக மாறுறான், ஒரு வில்லனாக மாறுறான், மூன் நைட்டாக ஒரு வில்லனாக மாறுறான். அதுக்கு ஏன்னா அவங்க அம்மா பண்ண புல்லிங். அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை அவன் சின்ன வயசுலேயே இருக்கும்போதே அவனை பயங்கரமாக அடிச்சுப்பாங்க, அதனால அவன் வில்லனாக மாறினான். ஸோ அவனுக்குள்ளே ஒரு ஆல்டர் ஈகோ ஒன்று வர ஆரம்பிச்சிது, அதுதான் மார்க்கஸ். அந்த மார்வலில் வரும். அதில் வந்து மூணு கேரக்டராக மாறுவார் ஒரே பர்சனை. ஒன்று வந்து மார்க்கஸ், அப்புறம் இன்னொன்று ஜேக் ஒன்று. ஸோ இது ஒன்று. ஸோ அது அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க்கஸ் கிடையாது, வேறு என்னமோ வரும். மார்க்கஸ் தான் ஒரிஜினல் பாடி, அந்த மாதிரி வரும். ஒரே பர்சன் ரெண்டு கேரக்டராக மாறுவார் அந்த மார்வலில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ராங்கான ரீசன் வந்து ஓகே, இதுவும் கூட ஸ்ட்ராங்கான ரீசன் நான் எடுத்துக்கலாம். பாபி டியோல் வந்து ஜட்டியோட ரோட்டில் அம்மனமாக நிப்பாட்டுனது எடுத்துக்கலாம். பட் ஆனால் அவர் ஏன் பிரகாஷ் ராஜ் எதுவுமே பண்ணல? ஸோ அப்படி ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ இது ஒன்று. அதே மாதிரி டார்க் நைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ தான் பெரிய வில்லனாக மாறுவான். அவன் தான் டார்த் வேடர். அந்த டார்த் வேடர் வந்து மாறத்துக்கான ஒரு ரீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த டார்த் வேடர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய வில்லனை வந்து கொலை பண்ண மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். அதுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து கொஞ்சம் நல்லா வடிவம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இங்கே வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. இது வந்து விஜயோடைய லாஸ்ட் மூவி கொஞ்சம் பார்த்து எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஏன் சரி பண்ணலன்னு எனக்கு தெரில. அண்ட் வினோத் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதுதான். அப்புறம் பூஜா ஹெட்ஜி அந்த படத்தில் வந்து எதுக்கு வராங்கன்னு தெரில. கொஞ்சம் சென்ஸில் கொஞ்சம் அவங்க இல்லைன்னா கூட ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசர் அவங்கெல்லாம் வந்து ஒரு அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை உள்ள. ஸோ அது ஒன்று. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாபி டியோலுடைய இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் நைட்டில் வர பெயின் கேரக்டருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்குல்ல, அதோடைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான். இது வந்து எனக்கு அந்த அந்த பெயின் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இதுவும் இதெல்லாமே கொஞ்சம் எல்லாமே குழப்பி எடுத்திருப்பாங்க. ஏதோ நிறைய மூவிஸ் இருக்குல்ல இங்கிலீஷ் படத்தில், அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெட்டி எடுத்திருக்காங்க. எடுத்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒன்று. இன்னொரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து என்ன ரீமேக் படம், ஏதோ கேசரின்னு ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதி மட்டும் தான் கேசரி, ரெண்டாவது பாதிலாம் வந்து பார்த்திங்கன்னா வினோத் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா, அந்த முதல்ல அந்த கேசரி ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தையே கொஞ்சம் அப்படியே எடுத்திருந்தாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் ஏதோ ஒன்று அப்படி இப்படி கிண்டி இருக்கானுங்க. அது எதுவும் நல்லா வரல. ஸோ அது ஒன்று தான் கைஸ். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அனதர் ஒன்று என்னென்னா, இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைலாக்ஸ்லாம் இப்படி இருக்கும். அவன் வந்தானா நீ காலிடா, அவன் வந்து வந்துட்டானா நீ அவ்வளோதான், நீ காலி, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னைய வந்து அப்படியே புகையாக மாற்றிடுவான், உன்னால் ஒன்றுமே பண்ணி இப்போயே ஓடி போயிரு, அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வில்லன் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வந்து ஹீரோவை புகழ்ந்து அதுனா ஹீரோவை விஜயை புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு பஞ்சு டைலாக்லாம் வரும். அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம காலமாக பார்க்குறதில்ல, அது எல்லாமே இந்த படத்தில் வரும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நிறைய ரிகரஸிவான ஒரு ஒரு மூவி. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 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 பொண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை வந்து அவளை வந்து அவளோட ட்ரெஸ்ஸெலாம் ஊற்ற வச்சுருவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பாரஞ்சித் படத்தில் வந்து எப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்கும் பாரஞ்சித் மூவியில். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஒரு பொண்ணுடைய பேண்ட்டை வந்து உருவிடுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா, நீ பேண்ட் உருனதுக்கெலாம் வருத்தப்படாது, நீ உருவிக்கோ, ஆனால் உன்னை நான் சாவடி அடிச்சிடறேன்ட்டு அடிக்கும். அந்த மாதிரி வச்சுருப்பார், காட்சியை வச்சுருப்பார். இது வந்து வெற்றிமாறன் வந்து இந்த ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அப்போ தான் எனக்கே தெரியும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணுடைய நியூட்ரிட்டியை வந்து ஒரு வீக்னஸ்ஸு, அது வந்து வில்லன் வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அது வந்து ஒரு ஹீரோ தான் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு துணியை வந்து கொடுத்து அந்த பொண்ணை கவர் பண்ணி அந்த பொண்ணுடைய மனத்தை காப்பாற்றணும். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான கான்செப்ட்டு. இதெல்லாம் கலாச்சார காவலர் அவங்களுக்கு ஆதரவான ஒரு கான்செப்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் விஜய் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிற நபர். அவர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த கண்ணகி சிலை பார்க்கும்போது எனக்கு கலைஞர் கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஓகே, இது ஒன்று. அப்புறமா ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆண் தான் உதவி பண்ணி அந்த பெண்ணை வந்து அவங்களுடைய லைஃப் வந்து தைரியமாக ஆக்குறாரு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு பெண் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லிபர்ட்டி, உங்களுக்கு எல்லா டிசிஷனும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஏதாச்சும் ப்ரிசன் மாதிரி ஏதாச்சும் உங்கள் லைஃப் இருக்குன்னா, இன்டர்னலி எக்ஸ்டர்னலி உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை சொந்தக்காரங்க வழியாக வர தடங்கள், இல்லைன்னா உங்கள் கலாச்சாரத்தில் வர தடங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் போராடி வரணும். அண்டு நீங்கள் போராட வேண்டியது வெறும் ஆண்களை எதிர்த்து மட்டும் கிடையாது, பெண்களை எதிர்த்து பயங்கரமாக போராடி வரணும். ஏன்னா அங்கே தான் பயங்கர பாய்சனஸான ஒரு
பீப்புள் அங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஹெல்ப் பண்ணி அப்புறம் நம்மளை வந்து ஒரு இடத்துல உயர்த்தி வைக்கிறாருல ஒரு பெண்ணை, மமிதாவை, தைரியம்லாம் கொடுத்து அப்லிஃப்ட் பண்ணுறாருல, அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து கொஞ்சம் உண்மை. அண்ட் மேனிப்புலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விழுறது ரொம்ப அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய ஏஐ வீடியோஸு, அதுக்கப்புறம் ஏஐ இமேஜஸ்ஸு இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ், சிஏஜிஐ, அதுக்கப்புறம் ஏஐ, இது 3 இது எங்கெங்கே எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரில. பட் ஏஐ வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ரோபோட் ஆக்ஷன் சீக்வென்ஸ் வரும், நிறைய ரோபோட் ட்ரோன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் பண்ணி இந்த ஹீரோடைய குரூப்பு, அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பொலிட்டிக்கல் சென்டர்லாம் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். அந்த சீன் வந்து ஆக்சுவலி அந்த ரோபோ சீன்லாம் நல்லா தான் எடுத்திருப்பாங்க. பட் மூவியோடைய பொருத்தம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அமையல. இந்த படம் வந்து எப்படா முடியும் அப்படின்ட்டு ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ எப்போனா முடியும்னு இருக்கிற மாதிரி இந்த படம் வந்து எப்படா முடியும்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அந்த ஓவராலாக அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி தான். இது வந்து ஒரு லாஸ்ட் சென்ட் ஆஃப் அப்படின்றது கொஞ்சம் டெரபிளாக தான் இருக்குது. கொஞ்சம் டெரபிளான ஒரு விஜய்க்கு வந்து இது லாஸ்ட் சென்ட் ஆஃப் வந்து டிசர்வ்டு கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் என்னுடைய ஒப்பீனியன், வேறு எதுவும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், அந்த ரோபோ ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. பட் ஆனால் மூவிக்கு வந்து சரியாக பொருத்தமாக இல்லை. அது நீங்கள் தனியாக ஒரு ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு எல்லாமே செப்ரேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். பட்டு ஹோல் மூவியாக பார்க்கும்போது அந்த அந்த ட்ரோன் ஆக்ஷன் சீக்வென்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அவ்வளோதான் சொல்ல முடியும். செப்பரேட்டாக பார்த்தா நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக அனிருத், விஜய் தான் இந்த படத்தை காப்பாற்றிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மேபி வினோத்துடைய இன்டர்வியூ வந்து பார்த்து கூட இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டரில் போய் பார்த்து வந்துருக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருக்கா? இந்த படம் பார்த்தீங்களா தியேட்டரில்? பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, லவ் யூ, டேக் கேர். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் தி ஆடிசி மூவியோடைய ஒப்பீனியன் வந்து ஃபாலோ அப்போ வரும். அண்டு அப்புறம் அந்த ஆடிசியும் நான் பார்த்தீங்கன்னா முதல் நாளே பார்த்துட்டேன். அண்ட் ரொம்ப லேட்டாக தான் ஒப்பீனியன் கொடுக்க போகிறேன். பை.